ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம டிசம்பர் மாச கரண்ட் அஃபேர்ஸ் ஆல்ரெடி 15 தேதி வரைக்கும் பார்த்துருப்போம். இப்போ அதோட கண்டினியூட்டி 16ல இருந்து 19 வரைக்கும் இருக்கக்கூடிய கண்டினியூட்டி இந்த வீடியோ பதிவில் பார்க்க போறோம். வாங்க. 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துக்கான பெயர் மாற்றம்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடி பார்த்துருப்போம். இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா புதிய திட்டத்தையே கொண்டு வந்துட்டாங்க. அந்த திட்டத்தோட பெயர் என்ன அப்படின்னா வளர்ந்த பாரத வேலைவாய்ப்பு வாழ்வாதார உறுதி அளிப்பு சட்ட மசோதா நாடாளுமன்றத்தில் அறிமுகம் செய்யறாங்க. இப்ப 16/12/2025 அறிமுகம் செய்யக்கூடியதா இருக்கு. 100 நாள் வேலையை என்னவா மாத்திட்டாங்க அப்படின்னா 125 நாளா மாத்திட்டாங்க. இதுக்கு சட்டபூர்வ உத்தரவாதம் தராங்க. இது எப்படி பகிர்ந்துக்கிறாங்க அப்படின்னு பாருங்க. நார்மலா மத்திய அரசு, அதாவது சட்டப்பேரவை இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல மத்திய அரசு 60%, மாநில அரசு 40% நிதியும் பகிரக்கூடியதாக இருக்கு. வடகிழக்கு மாநிலம் மற்றும் இமாலய பகுதியில மத்திய அரசு 90%, மாநில அரசு 10% நிதியை பகிரக்கூடியதாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதை நம்ம மார்க் பண்ணி வச்சீங்கன்னா ரொம்ப முக்கியம். புதிய பாரத எழுத்தறிவு திட்டம் 38 மாவட்டத்துல 2002 நம்ம பார்த்திருப்போம். 2002 தான் இது தொடங்கப்பட்டதுன்னு பார்த்திருப்போம். இது எப்ப என்னுடைய இலக்கு, முழு கல்வி அறிவு இலக்குன்றத கீழே கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? 15 வயதிற்கு மேற்பட்ட எழுத படிக்க தெரியாத அனைவருக்கும் அடிப்படை கல்வி அறிவு வழங்குவதற்காக இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. பொருளை அருங்காட்சியகத்தை முதல்வர் டிசம்பர் 21 திறந்து வைப்பார் அப்படின்ற ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட்டையும் நம்ம கொடுத்துருக்காங்க. ஓகே, சூப்பர். அடுத்து பாருங்க. வெற்றி தினம் 17ஆம் தேதிக்கான ஃபர்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ். 1971 போர் வெற்றி தினத்தை என்னவா கொண்டாடுறோம் அப்படின்னா டிசம்பர் 16. இதை தான் நம்ம வெற்றி தினமா கொண்டாடுறோம். அதை விஜய் திவஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடக்கூடியதாக இருக்கு. 56வது ஆண்டு வெற்றி தின கொண்டாட்டமாக இருக்கக்கூடியதாக இருக்கு. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. பரம் வீரர் காட்சியகம் அப்படின்றத திறந்து வச்சிருக்காரு பிரதமர் மோடி அவர்கள். பிரதமர் மோடி அல்ல, குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்களால இந்த காட்சியகம் திறந்து வைக்கப்பட்டிருக்கு. தாய்நாட்டுக்கு சேவையில் தங்களின் இன்னுயிரை தியாகம் செய்தவருக்கு வழங்கக்கூடிய உயரிய விருதா எது இருக்கு அப்படின்னா பரம் வீரர் விருது இருக்கு. அதற்கான காட்சியகம் அருங்காட்சியகத்தை திறந்திருக்காங்க. இதுவரை 21 பேருக்கு கொடுத்திருக்காங்க. அது குடியரசுத் தலைவரால் திறக்கப்பட்டிருக்கு. எப்ப திறக்கப்பட்டிருக்கு அப்படின்னா டிசம்பர் 16, 2025 திறக்கப்பட்டிருந்தா இருக்கு. ஓகே, சூப்பர். இப்ப பாருங்க, சூப்பரான ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி அப்டேட் ஆகுதுன்றது நம்ம இந்த வீடியோ பதிவுகளிலே பார்த்துக்கலாம். உயர்கல்வி ஆன மசோதா நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு பரிந்துரை செய்யப்பட்டிருக்கு. ஆல்ரெடி 2 அவையை ஏத்துக்கிட்டாங்க. இருந்தாலும் அதை எதுக்கு அமைச்சிருக்காங்க? கூட்டுக்குழுவுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. மக்களவை அந்த கூட்டுக்குழுல உறுப்பினர்கள் பாத்தீங்கன்னா மக்களவையில 21 பேர் இருப்பாங்க, மாநிலங்கள்ல 10 பேர் இருப்பாங்க. இதை இவங்க 2026 பிப்ரவரி, அதாவது பட்ஜெட் தாக்குதல் செய்வாங்க பாத்தீங்களா, அப்பெல்லாம் இவங்களுடைய அறிக்கையை கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டுக்குழுவிக்கு அனுப்பியிருக்காங்க. அடுத்து தாஜ் தமிழ்நாடு ஹஜ் இல்லம். இதை நம்மளுடைய முதல்வர் எப்ப அடிக்கல் நாட்டியிருக்காரு அப்படின்னா டிசம்பர் 16, 2025 எங்க அப்படின்னா சென்னை ஏர்போர்ட் பக்கத்துல அண்ணா பன்னாட்டு விமான நிலையம் அருகே இதை பண்ணியிருக்காங்க. 400 ஹெச் பயணிகள் தங்கும் வகையில 100 படுக்கை வசதிகளுடன் இருக்கக்கூடியதாக இருக்கு. ஓகேங்களா? அடுத்து 18ஆம் தேதி அணுசக்தி துறையில தனியாரை அனுமதிக்கக்கூடிய மசோதாவை மக்களவையில நிறைவேற்றியிருக்காங்க. எப்ப நிறைவேற்றியிருக்காங்க அப்படின்னா டிசம்பர் 17, 2025. இந்த மசோதாவோட வேறு பெயர் என்னன்னா சாந்தி மசோதா. என்ன மசோதா? சாந்தி மசோதா. இது வேறு பெயர் வச்சு கேட்கலாம், ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது மட்டும் இல்லாம இந்த இலக்கு 2047 100 ஜிகாவாட். எத்தனை ஜிகாவாட்? 100 ஜிகாவாட் அணுமின் சக்தி உற்பத்திக்கான இலக்கை நம்ம எட்டணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் பாருங்க, இந்தியாவினுடைய தலைமை பொருளாதார ஆலோசகர் யாரு அப்படின்னா அனந்த நாகேஸ்வரன். இதெல்லாம் நம்ம கொஞ்சம் எழுதி வச்சு பார்த்துக்கணுங்க. இது மாதிரி கேட்கிறப்பதான் நம்ம ரொம்ப இதுவாயிடும். 2026ஆம் ஆண்டு ஏஐ எண்ம சுங்க கட்டணம் அறிமுகம் செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆல்ரெடி நம்ம காப்பீட்டு மசோதா பார்த்துருப்போமா, அதுல ஒரு சில அப்டேட்டட் தகவல். ஏன்னா ஒரே நாள் கரண்ட் அஃபேர்ஸை பாக்குறப்பெல்லாம் நமக்கு அப்டேட் பண்ண முடியாது. அடுத்தடுத்து வர வர அது என்னவாகும்? அப்டேட் ஆகி வரக்கூடியதா இருக்கும். அங்க மக்களவை பார்த்திருப்போம், இங்க மாநிலவை ஒப்புதல் எப்ப கொடுக்குறாங்க அப்படின்னா 17ஆம் தேதி கொடுக்குறாங்க. இந்த மசோதாவோட பெயர் என்ன பெயர்ல வந்திருக்கு அப்படின்னா தி சப்கா பீமா சப்கி ரக்ஷா. தி சப்கா பீமா சப்கி ரஷ்கா அப்படின்ற பெயர்ல கொண்டு வந்திருக்கு.
இந்த மசோதா கொண்டு வர்றதன் மூலம் எதெல்லாம் திருத்தங்கள் மேற்கொள்றாங்க அப்படின்னா 1938 காப்பீட்டு சட்டம், 1956 ஆயுள் காப்பீட்டு நிறுவன சட்டம், 1999 காப்பீட்டு ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு ஆணைய சட்டத்தெல்லாம் இவங்க என்ன பண்றாங்க, ஆஹ் திருத்தங்கள் மேற்கொள்றாங்க. அடுத்து பாருங்க, இது வரலும் பயன்படாத 71 சட்டங்களை இந்த கூட்டத்தொடர்ல நீக்கம் செஞ்சிருக்காங்க. 71. அடுத்து, பிரதமர் மோடிக்கு எத்ரோபியாவின் உயரிய விருதான த கிரேட் ஆனர் நிசாம் ஆஃப் எத்ரோபியா, கிரேட் ஆனர் நிசாம் ஆஃப் எத்ரோபியா அப்படின்ற விருதை கொடுத்துருக்காங்க. தமிழகத்தோட அந்த பொருளாதார வளர்ச்சி நம்ம இதை முன்னாடியே பார்த்துருப்போம், இருந்தாலும் மறுபடியும் ஒரு முறை பார்த்துருவோம். ஏன்னா ஒரு சில டேட்டாஸ் என்ன ஆகும்னா மாறிக்கிட்டே இருக்கும், நம்ம அதை ஒரு ஸ்டாண்டர்டைஸா எழுதிப்போம். ஓகேங்களா? மாநில உள்நாட்டு உற்பத்தி 2025 24 25 நம்ம பார்த்துருப்போம் 31.19 லட்சம் கோடி, இது மாறல. ஓகே, அதே 2023 24 என்னவா இருக்கு அப்படின்னா 26.8 லட்சம் கோடி. ஓகேங்க. உயர்கல்வி பாருங்க, இந்திய அளவுல 28.4% கொடுத்துருக்காங்க. ஓகே, தமிழ்நாடு எவ்வளவு அப்படின்னா 47% அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது அப்படியே போக போக என்ன ஆகும், 48%ன்றதையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கு. நிதி பற்றாக்குறை, தமிழகத்தோட நிதி பற்றாக்குறை எதுக்குள்ள இருக்கு அப்படின்னா 3% இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம 19ஆம் தேதிக்கான அந்த கரண்ட் அஃபேர்ஸையும் பார்த்துருவோம். இதோட இந்த வீடியோ பதிவை முடிச்சிடலாம். சையத் முஸ்தாக் அலி கோப்பை T20 போட்டியில முதல் முறையாக ஜார்க்கண்ட் வந்து பட்டம் பெற்றிருக்காங்க இந்த வருஷம் தான். அடுத்து, ஒற்றுமை சிலை வடிவமைத்திய பிரபல சிற்பி ராம் சுதார் வந்து காலமானார். ஒற்றுமை சிலைனா ஒண்ணும் இல்லைங்க, சர்தார் வல்லபாய் பட்டேல் இருக்காரு பாத்தீங்களா, அவருடைய சிலையை வடிவமைத்தவர் என்ன பண்ணிட்டாரு, காலமாயிட்டாரு, ராம் சுதார் அப்படின்றவர். இவர் 1999 பத்மஸ்ரீ விருது கொடுத்திருக்காங்க. 2016 பத்ம பூஷன் விருது கொடுத்திருக்காங்க. இவர் ஆக்சுவலா காந்தி சிலை முதல் கொண்டு எல்லாருடைய சிலையுமே இவர் வடிவமைச்சிருக்காருங்க. ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பர்சனும் கூட, அதனால இந்த தகவலை நம்ம தெரிஞ்சுப்போம். இந்தியா ஓமன் இடையே வர்த்தக ஒப்பந்தம் நம்ம ஆல்ரெடி நியூசிலாந்து பார்த்துருப்போம், இப்போ ஓமன். ஏன்னா ஒவ்வொரு நாடு கூடயும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஒப்பந்தங்களை போட்டு வரக்கூடியதா இருக்கு. இந்தியா ஓமன் இடையே வர்த்தக ஒப்பந்தம், இதுல ஒரு 4 பாயிண்ட் இருக்கு, இது ரொம்ப முக்கியம். வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சில்ல இந்தியாவின் 3வது பெரிய ஏற்றுமதி நாடு ஓமன். அப்ப எத்தனாவது பெரிய ஏற்றுமதி நாடு, 3வது பெரிய ஏற்றுமதி நாடு. 2 தரப்புக்கு இடையே வர்த்தக மதிப்பு எவ்வளவு அப்படின்னா 10.5 பில்லியன் டாலர்ல இருக்கு. தடையற்ற வர்த்தகத்துக்கு இப்போ ஒப்புதல் கொடுத்திருக்காங்க. மோடிக்கு என்ன பண்றாங்கன்னா ஓமனோட மிக உயரிய விருதான ஆர்டர் ஆஃப் ஓமன் அப்படின்ற அந்த விருதை கொடுக்கக்கூடியதா இருக்கு. அடுத்து எங்க பாருங்களா, அங்க ஏஐ பார்த்தோமா, ஏஐ மூலமா சுங்க வசூல் செய்ய முடியும் அப்படின்னு செயற்கைக்கோள் அடிப்படையில் சுங்க வரி வசூல் அடுத்த ஆண்டு முதல் அமல் செய்யப்படும். இப்ப 2026 இருந்து அமல் செய்யப்படும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஓகே, இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். தேங்க்யூ.